இட்லி கடை ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க ராதிகரன், நித்யா மேனன், அருண் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலா எனக்கு இந்த படம் பெரிய தாக்கத்தை எதுவுமே ஏற்படுத்தல. இந்த படம் ரொம்பவே ஒரு மொக்கையான ஒரு திரைப்படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் சோற மொக்க. எதுக்குடா இந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது. இப்ப அப்பாவுடைய இட்லி கடையை டேக் ஓவர் பண்றாப்ல, அதையாவது பெருசா கொண்டு போனாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சரி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ கடைசி வரைக்கும் எதுவும் பண்ணல. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த இட்லி கடை திரைப்படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவரல, பெருசாவும் போல. தயாரிப்பாளருக்கு இந்த படத்தை லாபத்தை கொடுக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல 20 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் வசூல் வந்திருக்காமா. என்னடா சொல்றீங்க? படத்துடைய பட்ஜெட் 80 கோடி ரூபாய்க்கு மேல சொல்றீங்க. வசூல் என்னமோ 20 தானமா. 20 எங்க இருக்கு, 80 எங்க இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் வீடியோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படம் பிரைம்ல ஸ்டீம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் பிரைம்ல வரும்போது அஃபிஷியலா நான் சொல்றேன். சரி, இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய சம்பவம் எப்ப காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 7 நாள்ல உங்களுக்கு இந்த இட்லி கடை படத்துடைய பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இட்லி கடையை இப்போதைக்கு ஷட்டர் வச்சு க்ளோஸ் பண்ண போறாங்க. இட்லி கடைலாம் போட்டது போதும். ஆல்ரெடி இட்லி பாதி வேகல. மீதி வேற வேகறதுக்குள்ள எல்லாரும் போயிடுவாங்க போல இருக்கு. ஸோ எதுவும் பண்ண வேணாம். நம்ம இட்லி கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண போறாங்க. ஸோ இட்லி கடை நீங்க பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ்களுக்கு கண்டிப்பா இந்த படம் செட் ஆகும். உங்க கூட அம்மா, அப்பா, பாட்டியில பாட்டி தாத்தாலாம் கூட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இந்த படம் சுத்தமா செட் ஆகல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.